வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த 2 பருப்பும் வச்சு சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா சூப்பரான இந்த பாயசம் விசேஷ தினங்கள்லேயும் செய்யலாங்க. வாங்க இப்போது அருமையான இந்த பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவு பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அரிசி ரவை 1/4 கப் அளவு எடுத்துக்கலாங்க. பச்சரிசி ரவை. இப்போ இதெல்லாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 பருப்பு இந்த அரிசி ரவை எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. வறுத்துக்கலாம். வெறும் வானிலையிலே வறுத்துக்கலாம். லைட்டாக வறுப்பட்ட ஸ்மெல் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. வறுபட்ட ஸ்மெல் வந்ததும் நம்ம இறக்கிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவி ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நம்ம ஒரு குக்கரில் இந்த பருப்பு போட்டுட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு இறக்கி வச்சிடலாங்க. வெயிட் போட்டு நல்லா 2 சவுண்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா கரண்டியில் கலந்துடலாங்க. இது இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த பாயசத்துக்கு நம்ம பொடித்த வெல்லம் 1 கப் அளவு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த பொடித்த வெல்லத்தை இதில் போட்டுடலாங்க. இது நல்லா கரைஞ்சி வந்ததும் வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவு தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம டைரெக்டாக இந்த பருப்பு வேக வச்சு இறக்கி வச்சிருந்தெல்லாம் அதில் அப்படியே வடிகட்டி ஊற்றிடலாங்க. இதையும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கையிலே நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா அரை டம்ளர் அளவு பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வெல்லமும் பருப்பும் நல்லா சேர்ந்து வந்து இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். 2 கொதி வரட்டுங்க. இப்போ பாயசமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இதில் போட்டுக்கலாங்க. வாசனைக்கு போட்டுட்டு கலந்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்தது நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் இதை மாற்றி வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துக்கலாங்க. 3-4 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது நல்லா செவந்ததும் லைட்டாக இப்படி கலச்சிஞ்சானதும் நெய்யோடு இதை கொதிச்சிட்ருக்கிற பாயசத்தில் ஊற்றிடலாம். இந்த அளவோடு செய்யுங்க, ரொம்ப அருமையாக வருங்க, ரொம்ப நல்லா இருந்தது.
பைத்தம்பருப்பு பாயசம். இந்த 2 பருப்பும் போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி ரவை போட்டுட்டு நம்ம செஞ்சால் ரொம்ப அருமையாக வருங்க. நீங்களும் இந்த டேஸ்டான பைத்தம்பருப்பு பாயசம் செய்து பாருங்கள். நான் இது தை அமாவாசை முன்னிட்டு செய்திருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.